ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் இருக்கிற முள் சித்த மரத்தை பார்க்கலாம் வாங்க. நிறைய காய் பிடிச்சிதுங்க. எல்லாம் இப்போ கீழே கிடக்குது பாருங்க. பூங்காயும் எதுவும் தங்க மாட்டேங்குது, எல்லாம் கொட்டி கொட்டி போயிடுது. மரத்தில் ஒரு காய் கூட இல்லைங்க. இந்த மரத்தை வச்சு 4 வருஷம் ஆச்சுங்க. நல்லா வளர்ந்தது, பூ வச்சுது, காய் வச்சுது. இப்போ காய் அரை கண்டிஷன் எல்லாம் கொட்டி போயிடுது. ஒரு 4 பேர்கிட்ட விசாரித்தேன், யூடியூப்லேயும் சர்ச் பண்ணோம். அவங்க ஒரு 4-5 காரணம் சொன்னாங்க. முதல் காரணம் நிழல். தென்னை மரம் பெரிய மரமாக இருக்கிறனால நிழல்லாம் மறைச்சிக்கிச்சிங்க. குறைஞ்சது 6 மணி நேரம் வெயில் பண்ணுங்களாம். ஆனால் இந்த மரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் தாங்க வெயில் படுது. அதனால தாங்க மரத்துக்கு சத்து பத்தலைங்க. அதனால் அது காய் தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அடுத்து தண்ணி கரெக்டாக விட சொன்னாங்க. வாரத்தில் 2 நாளைக்கு நல்லா தேங்குற மாதிரி விட சொன்னாங்க. அடுத்து மாவு பூச்சி இருக்குதான்னு பார்க்க சொன்னாங்க. மாவு பூச்சி இருக்குதுங்க, லைட்டாக காயில் ஓரமாக தெரிஞ்சுது. அடுத்து போரான் சத்து, கால்சியம் சத்து இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி ஈவினிங் தொழுவோரத்தில் எருக்களஞ்செடி வெட்டி போட்டு, போரான் சத்துக்காக எருக்களஞ்செடி வெட்டி போட்டு நல்லா குழி பறித்து வெட்டி போட்டு தண்ணி விட்டுடலாங்க. வெயிலுக்காக கொஞ்சம் படுற மாதிரி கிளைகளை கொஞ்சம் எல்லாம் நறுக்கி விட்டுடலாம். வீட்டு கரைசலில் கொஞ்சம் தெளித்து விட்டு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மரத்தில் இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட் தான் மரத்தை காப்பாற்றும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாததை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வாட்டி பார்க்கலாமா இந்த காய் எப்படி பிடிக்குதுன்னு? இந்த வெள்ளை செஞ்சு பார்க்கலாம்.